நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் வசனம் 15. 1 Thessalonians chapter 4 verse 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இந்த வசனம் நேற்றைக்கு நாம பார்த்த ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரமாக மாறக்கூடிய தருணத்தை காண்பிக்குது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நம்முடைய ஜென்ம சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்படுவோம். ஆனா இந்தப்படியான நிகழ்வுக்கு ஒரு ஆர்டரை தேவன் காண்பிக்கிறாரு. அதாவது ஆண்டவருடைய வருகையில முதலாவது கர்த்தருக்குள்ளார நித்திரையடைந்தவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்களுடைய ஜென்ம சரீரம் ஏற்கனவே மண்ணுக்குள்ளார விதைக்கப்பட்டிருக்கும், அது உருவழிந்து போயிருக்கும். அவர்கள் புதிதான ஆவிக்குரிய சரீரத்தோடு எழும்பி தேவனிடத்துல போவாங்க. அதற்கு பிற்பாடு நாம் எல்லாருமே ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்படுவோம். அதாவது உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபப்பட்டு கர்த்தரிடத்துல சேர்த்து கொள்ளப்படுவாங்க. இதை நமக்கு 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனமும் காண்பிக்குது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அப்படியாக எல்லாருமே நித்திரையடைந்தவர்களாக இருக்க மாட்டோம், உயிரோடு இருக்கிறவர்களாக கர்த்தருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாகவும் இருப்போம் என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்தி காண்பிக்குது. இப்படியாக நம்மை ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபப்படுத்தி தேவன் தம்முடைய வருகையில எடுத்துக்கொள்வதற்காகவே நம்மை கரைதிரையற்ற மனவாட்டி சபையாக மாற்ற விரும்புகிறாரு. இதையே எபேசியர் 5வது அதிகாரம் வசனம் 27 சொல்லுது. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அந்தபடி தேவனுடைய ஆவியானவர் தங்கும் ஆலயமாக சபையாக காணப்படுகிற நாம ஒவ்வொருவருமே கரை திரையற்றவர்களாக மாறுவதற்காகவே தேவன் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம உணர்ந்து கொள்கிறோமா? அப்படி தேவனுடைய மனவாட்டி சபையா நாம் எல்லாரும் அவருடைய சரீரத்தின் அவயவங்களா அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம்னு சொல்லிட்டு அதே எபேசியர் 5வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சரீரத்தின் அவயவங்களாக பார்க்கிறாரு, அவருக்குள்ளானவர்களாக பார்க்கிறாரு. அப்படியாக நம்மளை கருதுவதற்கு நமக்குள்ளார பரிசுத்தம் காணப்படணும் இல்லையா? ஆனா இந்த நாட்கள்ல சபையானது எப்படி இருக்கு? முக்கியமா நாம கூடி வருகிற சபையானது தன்னிலை மாறி இருக்கு. அப்படி கூடி வருகிற சபையானது தன்னிலை மாறி இருக்குன்னா தனித்தனியே இருக்கிற சபையாகிய நம்முடைய நிலைமை என்ன? அதை நாம நிதானிச்சு பார்க்கணும். தேவன் தன்னுடைய வருகைய உணர்த்தி நம்ம எல்லாரையும் அவரோடு கூட சேர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. அப்படியாக சேர்த்து கொள்ளப்படுவதற்கு நாம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும். அததான் கரைதிரையற்ற மனவாட்டி சபையாக நம்மை மாற்றுவதை பற்றி தேவன் வசனங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அப்படியான பரிசுத்தத்தை நாம அடைவதற்கு அவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் காட்டும் வழியில் நடக்கணும் இல்லையா? அப்படியான வழியில நாம நடக்கிறோமா? இதையெல்லாம் நாம சிந்திச்சு பார்க்கணும். முக்கியமா தேவனுடைய வருகையில ஒரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? முதலாவதாக கர்த்தருக்குள்ளார நித்திரை அடைந்தவர்கள் எழுப்பப்பட்டு அவருடனே சேர்த்துக் கொள்ளப்படுவாங்க. அப்படி நித்திரை அடைந்தவர்கள் எல்லாருமே சேர்த்து கொள்ளப்படுவாங்களா? கர்த்தருக்குள்ளார பரிசுத்தத்தை காத்து கொண்டு அவருக்காக வைராகியத்தோடு இருந்தவர்களே எழுப்பப்படுபவர்களாக இருப்பாங்க. ஆனா கர்த்தரை அறிந்திருந்தும் அவருக்குள்ளார ஸ்திரப்படாம நித்திரையடைந்தவங்க எழுப்பப்படுவாங்களா? அவர்கள் அந்த வாய்ப்பை இழந்திருப்பாங்க. ஆனா உயிரோடு இருக்கிற நமக்கோ இந்த வாய்ப்பானது இருக்கு. நாம ஜீவனோடு இருக்கும் போதுதான் நம்முடைய ஆத்துமாவை சுத்திகரித்து கொள்ள முடியும். அதற்காகவே தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அறிந்து கொள்ளவும் அதன் வழியில் நடக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த சத்தியத்தை சரியாக பறைசாற்றி பரிசுத்தப்படுத்துகிற வேலையை நிறைய சபை கைவிட்டுருச்சு. அதனாலேயே தேவன் அநேக ஆயிரம் சாதாரண மக்களை எழுப்பி சபைக்கான சத்திய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அதை எதற்காக வெளிப்படுத்தணும்? நாம எல்லாருமே பரிசுத்த பண்ணுவதற்காக. தேவன் கழுதையின் வாயுவும் திறக்க வல்லவராக இருக்கிறாரு. என்னை போன்ற சாதாரண மனிதர்களும் எழுப்பி இந்த வார்த்தைகளை பறைசாற்றுவதற்கான முக்கிய காரணமே நாம ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்தத்தை நோக்கி செல்லுங்கிறதே.
அப்படியாக இந்த சத்திய வார்த்தைகளை அநேகருக்கு தேவன் பறைசாற்றுவதற்கான காரணம் என்ன? பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகணுவதற்காக, நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யணுவதற்காக, இதை அசட்டை பண்ணும் அநீதியுள்ளவர்கள் இன்னும் அநீதி செய்யட்டுங்கிறதுக்காக. இதை நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனமும் காண்பிக்குது இல்லையா? இந்தபடியாக நாம பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கரைதிரையற்ற மனவாட்டி சபையாக அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட நம்மை திருத்திக் கொள்ள இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நாம எல்லாருமே ஜீவனோடு இருக்கிறோம். இந்த ஜீவிய காலத்திலேயே நம்மை நாம கிறிஸ்துவுக்குள்ளார ஸ்திரப்படுத்த முடியும். அதை நாம செய்து கொள்வதற்காக இந்த வார்த்தைகள் நமக்கு தந்தரப்பட்டிருக்கு. இதை பிடித்து கொண்டு நாம ஒவ்வொருவருமே அவருடைய வருகையில மறுரூபமாக்கப்பட்டு அவரிடத்துல சேர்த்து கொள்ளப்படுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வருகையில கரைதிரையற்ற மனவாட்டி சபையாக நாங்கள் எங்களை காத்து கொள்ளும் போதே ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபப்பட்டு உம்முடனே சேர்த்து கொள்ளப்பட முடியுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அப்படியாய் உமக்குள்ள மரித்தவர்களும் உம்மில் ஸ்திரப்பட்டிருக்கும் போதே அவர்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறதையும் எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. ஆனால் உயிரோடு இருக்கும் எங்களுக்கோ இன்னுமாய் உமக்குள் ஸ்திரப்படுவதற்கு காலம் உண்டுங்கிறத தெளிவாக காண்பிக்கிறீங்க தகப்பனே. அப்படியாய் எங்களுடைய ஜீவிய காலத்துல எங்களை இன்னுமாய் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள தேவரீர் உதவி செய்யுங்க தகப்பனே. உமக்கு உகந்த மனவாட்டி சபையாய் கரைதிரையற்றவர்களாய் உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாய் நாங்க மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்கப்பா. அப்படியாய் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள உம்முடைய சத்திய வார்த்தைகளை அனுதினமும் அனுப்புகிற தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.